அம்மா அம்மா என்ன தோச்சு ஏன் கத்தின்னு வர? அம்மா எங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டோமா, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேமா. சண்டை போட்டு வந்துட்டியா? என்னவா உன் மாமியாருக்கா? நான் எது செஞ்சாலும் திட்டினே இருக்கிறாங்கம்மா. அப்ப செய்யாத விடு, அவங்களே செஞ்சுக்கிட்டோம். அதுக்கும் திட்டுறாங்கம்மா. என்னடி இது? என்னவா உன் மாமியாருக்கா? அம்மா நான் வைக்கிற சோறு நாளையிலயும் காபி நாளையிலயும் குழம்பு நாளையிலயும் திட்டினே இருக்கிறாங்கம்மா என்ன. ஏன் இதெல்லாம் உன் புருஷங்கிட்ட சொல்றதானே? என்ன கொடுத்தா உங்க அம்மாக்காருக்கு வர சொன்னே இது. அந்த மஞ்சள் கிட்ட சொல்றது ஒண்ணுதான், ஒரு கல்லு கிட்ட சொன்னதுனா ஒண்ணுதான், அதனாலதான் வந்துட்டேன். ஐயோ என் பொண்ணு எவ்வளவு கொடுமையமா அனுபவிக்குதம்மா. என்னம்மா பேசுது பேர்? என்ன கொடுத்தா உங்க அம்மா கொடுமை பார்த்துங்க. அழுவாதம்மா. சரி எதனால சண்டை வந்துச்சு? மா காலையில எங்க மாமியார் காபி போட்டு எடுத்துச்சுமா, அது சக்கரை கம்மியாதுன்னு சொன்னமா, அதுக்கு போய் சண்டை போடுறாங்கம்மா. சக்கரை கம்மியா இருக்குதுன்னு சொன்னதுக்கா சண்டை வந்துச்சு. அதுக்கு சக்கரை ஒழுங்கா போட்டு கொடுக்க தெரியாதாம்மா அதுக்கு? பாத்தியா, பொண்ணுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம். அத்தை காபி குடிக்கிறீங்களா? ஏடி அம்மா நான் இங்க உட்காந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் நீ நல்லா தான் தெரியுது. பாத்தியம்மா நெக்ல என்ன ஒரு வாய் காபி விட்டுன்னு கேட்க மாட்டேன்றாமா. ஏய் என்னடி என் பொண்ணு பார்த்தா நிக்கல தெரியுதா? போய் 2 பேரும் காய் போட்டுன்னு வாடியே. போட்டுக்குன்னு வரேன். துளசி அண்ணி, உங்களுக்கு சக்கரை கம்மியா வேணுமா அதிகமா வேணுமா? சக்கரை அதிகமா போட்டு குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். போட்டு வா. போட்டுன்னு வரேன். ஏம்மா இனிமே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேம்மா. என்ன துளசி கரெக்ட் டைம் வந்துட்டு போகுது. என்ன அது பையில அண்ணா எங்க மாமியார் கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேனா. சண்டை போட்டு வந்துட்டியா? ஏன் என்ன ஆச்சு? டேய் என் பொண்ணு ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாளாண்டா. ரொம்ப கொடுமையா? அப்படி என்னம்மா பண்ணாங்க? அண்ணா அதை கேட்டேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவானா? நானே கஷ்டப்படுவேனா? அப்படின்னா நினைச்சுமா சொல்லுமா. நான் எங்க மாமியார் என்ன எப்ப பார்த்தா திட்டினே இருக்குதுண்ணா. அதான் சொல்லிட்டியம்மா. என்ன திட்டினாங்க? எங்க மாமியார் எனக்கு காப்பி போட்டு கொடுத்தானா, சக்கரை கம்மியாகுதுன்னு சொன்னா, அது தப்பானா? யாரு? உங்க மாமியாரு உனக்கு காபி போட்டு கொடுத்தாங்களா? தானா அதுதானா போடும். ஆஹா, அப்ப நீ என்ன வேலை செய்வ? அண்ணா நைட்டு தூங்குது 12 ஆயிடும்ண்ணா, காலையில எழுந்துக்கு லேட் ஆயிடுமா, நான் எப்படின்னா வேலை செய்வேன்? 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டியா? அப்படி என்னம்மா வேலை செஞ்சுருக்கிற நீ? அதுவாண்ணா 12 மணி வரைக்கும் எனக்கு பிடிச்ச நாடகம் எல்லாம் போடுவாங்களா, அதை பார்த்துட்டு இருப்பேண்ணா. நாடகம் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுதா உனக்கு? ஆமாண்ணா 12 மணி ஆயிடும்ண்ணா, ஆனா காலைல 9-10 மணிக்கெல்லாம் ஏந்துப்பேண்ணா. 9-10 மணிக்குள்ள ஏந்திருவியா? பரவாயில்லையா, சீக்கிரமா தான் ஏந்திக்கிற. ஆமாண்ணா இன்னைக்கு காப்பில சக்கரை கம்மியாகுதுன்னு கேட்டேண்ணா, அதுக்கு போய் என்ன திட்டிச்சுண்ணா. ஐயோ 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 ஐயோ, காப்பில சக்கரைன்னு சொன்னதுக்கா திட்டுறாங்க? ஆமாண்ணா. பாத்தியாடா என் பொண்ணு எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறா? ஆமா ஆமா, உன் பொண்ணு ரொம்ப கொடுமை தான் அனுபவிக்குது. புஷ்பா புஷ்பா. சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஏய் காப்பி தானே போட சொன்னா, ஏன் வெறும் கையா வர? புருஷன் வந்துட்டான்ல, அதனால கொஞ்சம் சீன் போடுவாங்க அந்த அம்மா. அத்தை பால் கொதிக்க வேணாவா? என்ன புஷ்பா, இவங்களுக்கா காப்பி போடுற? என்ன பண்றது, என் தலையெழுத்து. என்னம்மா உன் மருமகனுக்கு நீ காப்பி போட்டு தரல? நான் ஏன்டா போட்டு தரேனா? என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா? உனக்கு உன் மருமக போட்டு தரணும், உன் பொண்ணுக்கு அவங்க மாமியார் போட்டு தரணுமா? இது என்னம்மா நாயா? டேய் நாயா நீட்டெல்லாம் பேசுற வச்சுக்காத. என் பொண்ணு கோச்சின்னு வந்தா இங்கதான் இருப்பா. இது ஒரு சண்டைன்னு கோச்சின்னு வந்துட்டியா நீ? பின்ன என் மாமியார் இதெல்லாம் கொடுமை பார்த்துட்டா எப்படி தாங்கிப்பேன்? அப்போ நீங்க 2 பேரும் என் பொண்டாட்டி கொடுமை பண்ணீங்க, அவ தாங்கிக்கணுமா? ஏய் பாத்தியாடியே பொண்டாட்டிக்கிட்ட நேக்கா பேசுறானே. இது என்னம்மா கதையாக்குது? உன் பொண்ணுன்னா ஒரு நியாயம், ஊரம் பொண்ணு ஒரு நியாயமா? டேய் தேவையில்லாத பேச்செல்லாம் மழுப்பாத. நீ என்ன சொல்ல, நான் போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு. சரிம்மா, நீ கோச்சின்னு வந்துன்றல, உன் வீட்டுக்காருக்கு தெரியுமா? அவருக்கே நான் சொல்லணும். அப்போ அந்த வீட்டுல உன் புருஷனுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், உன் மாமியாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். என்னம்மா இது? டேய் அவளே கஷ்டத்துல வந்துக்கிறா, அவளை சும்மா சும்மா வெறுப்பேத்திருக்கிற. அம்மா இதெல்லாம் ஒரு சண்டைன்னு உன் பொண்ணு வீட்டுல உட்கார வச்சுக்கிற பாருமா, சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புமா. சமாதானமா? அவங்க வரட்டும், ஃபர்ஸ்ட் என் பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், சமாதானம் பண்ணி அனுப்புறேன். எல்லா வேலை அவங்களே செஞ்சுக்கணும், உன் பொண்ணு மேல தப்பு வச்சு அவங்க வந்து சாரி கேட்பாங்களா? டேய் என்ன சொன்னாலே நடக்காது, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாதான் அனுப்புவேன். சரிம்மா, நான் உன் வழிக்க வரேன். புஷ்பா, இனிமேல் காலையில் நீ 10 மணி தான் ஏந்துக்கணும். எங்க அம்மா உனக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க, எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. சரியா? சரிங்க. டேய் நான் ஏன்டா செய்யற வேலை? அம்மா அதே தாம்மா கேட்கறேன். நாமா நாயா இதா? உன் பொண்ணுக்கு மட்டும் அவங்க செய்யணுமா? அங்கதான் நிம்மதி இல்லைன்னு வந்த, இங்கே நிம்மதியை கெடுக்குறீங்க. இந்த கதையே வேணாம், எழுந்து ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போ. நான் வரது பிடிக்கல பழுதுதான், இந்த வீட்டுக்கு பார்க்க வர மாட்டேன், நான் போறேன். போ
அப்போ உன் மாமியாருக்கியா நீ காப்பி போட்டு கொடு, அப்பதான் குடும்பத்துல சண்டைலாம் வராது. ஏய் என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இப்படி தெத்தி அடிச்சிட்டியாடா. அம்மா நான் கெட்டனாவே இருந்துட்டு போறேம்மா. இது மாதிரி தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி குடும்பமே வேஸ்டா போகுதுமா. ஆனா போல உனக்கு என்னடா தெரிய போகுது, என் பொண்ணு இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க போறாளோ. ஏமா உன் பொண்ணு கஷ்டப்பட மாட்டா, அவன் வந்தா நான் திட்டி அனுப்பு, அப்பதான் நல்லா இருப்பாங்க. மனசு கேட்க மாட்டேங்குதுடா. 1000 கஷ்டத்தை கடந்தாதம்மா குடும்பம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சின்னு வரக்கூடாதுமா. போடா, என்ன சொன்னாலே மனசு ஆற மாட்டேங்குதுடா. அம்மா உன் பொண்ணு அழுதுட்டு நீ சப்போர்ட் பண்ற, ஆனா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அது வரைக்கும் தான் வேஸ்டா போயிடுமா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குடும்பத்திலும் இப்படி தான் நடக்குது. உங்க குடும்பத்தில் எப்படி நடக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.